வாசல் என் வழியே உட்பிரவேசித்தால் பரலோகம் அடையலாம் இயேசு சொல்றேன். நானே சிருஷ்டிகர்த்தா, என்னிடமே எல்லாரும் ஐக்கியப்படவிடும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். நானே இறைத்துவதர், நான் காட்டும் வழியை பின்பற்றினால்தான் இங்க இறுதிய மோட்சம் அடையும் என்று நபிகள் சொல்றாரு. சரி, இப்ப இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெரியல. நீங்க விளக்கம் சொல்லணும். அதான் எனக்கு ஒரு மனசுல சத்தம் என்னன்னா, இப்போ உடம்புல உயிர் இருக்கிறது அடையாளம் நம்ம நீங்க நிக்கிறீங்க, நான் நிக்கிறேன், உடம்புல உயிர் இருக்கு. இன்னொரு பணம் இருக்கு, அது பணத்துக்கு அடையாளம் உடம்புல உயிர் இல்லை, அதனால அடையாளம். நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கு அடையாளம் உடம்புல உயிர் இருக்கு. அது அதே போல இந்த 3 பாதையில ஒண்ணு இயேசுநாதரோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவோ அல்லது நபிகளுடைய பாதையோ எது கரெக்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்சிதான் ஈஸியா இருக்குன்னு எனக்கு எதை தேர்ந்தெடுக்க எனக்கு கஷ்டமா இருந்தது. அதாவது அவர் கிருஷ்ணர் சொல்றாரு, நானே சிருஷ்டிகர்த்தான்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் கிருஷ்ணா கடவுளா ஏத்துக்கிறதா? இயேசு சொல்றாரு, நானே வழியாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அவரை ஏத்துக்கு அவர் பின்னாடி போயிடுறதா? நானே உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கிற நபிகள் சொன்னாரு, அதன்படி நாங்க எடுத்துக்கிறதா? எதை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கிறாங்க. முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு 3 பேர் கொண்டு வந்த மார்க்கம் நம்ம கையில இருக்குது. அவங்க கொண்டு வந்த வழிகாட்டுதல் நம்ம கையில இருக்குது. இந்த வழிகாட்டுதலை நீங்க உரசி பாருங்க. இந்த வழிகாட்டுதல்ல எந்த வழிகாட்டுதல் நம்ம அறிவுக்கு பொருத்தமானதா இருக்கு, நம்மளை சுரண்டாததா இருக்குது, நம்மளை ஏமாத்தாததா இருக்குன்னு நீங்க பாருங்க. யாருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொன்னாருங்கிறீங்கல்ல, அவர் தானே சிருஷ்டிகர் தான். அவரை பத்தி உள்ளது சில செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு இருந்தாரான்னு சந்தேகம் நமக்கு வருதா வரலையா? அவர் சிருஷ்டிகர்த்தாங்கிற அளவுக்கு ஒரு கடவுள் லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெஸ் அள்ளி போய் ஒழிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நான் சொல்லல, இத நான் புண்படுத்துறதுக்காக சொல்லல, நீ கேட்டதுக்காக வேண்டி. அப்ப கடவுள்ங்கிற ஒரு நிலையில இருந்தவர் லேடிஸ் குளிக்கிற நேரத்துல போய் அங்க போய் நுழைஞ்சுக்கிட்டு மேல வந்தா தான் ட்ரெஸ் தருவேன்னு சொன்னா இத கடவுளை விட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதராக கூட நீங்க இப்படி ஒரு நடந்தா ஒத்துக்குருவீங்களா? இப்படி நான் நடந்தா என்ன செய்வீங்க? நீங்க நடந்தா உங்களை உலகம் என்ன செய்யும்? அப்ப ஏன் அப்படி அவ ஏத்துக்கிறப்ப அப்ப அவரை பத்தி கொஞ்சம் கூட சொல்றாங்க, கரெக்டா இருக்கு, சான்ஸ் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? அது மாதிரி கடவுள்ங்கிறவருக்கு அவருக்கு உணவு தேவை இருக்கு. திருடி வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டா இருந்தீங்க, வெண்ணெய் திருடினாருன்னு சொல்றீங்க. அவர் கிருஷ்ணர் நானே சிருஷ்டிகர்த்தான்னு ஒரு பக்கம் சொன்னாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு? கோபியர்கள் எல்லாம் போய் சேட்டை பண்ணாருங்கிறாங்க. அப்புறமேல வெண்ணெயை திருடிக்கிட்டு டெய்லி இதே வேலையா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. திருடுவது என்பது ஒரு நல்ல பழக்கமா? அப்ப நம்மளும் திருடலாங்கிற என்ன வருமா வராதா? அட நம்ம கிருஷ்ண பரமாத்மா திருடி இருக்கும் போது நம்ம திருடின நினைப்பு வருமா வராதா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கிருஷ்ண பரமாத்மாங்கிற ஒரு நல்லவரா கூட இருந்திருக்கலாம். அவரை பற்றி சொல்ற கதைகளை வச்சு பார்க்கும் பொழுது அதுல நிறைய டவுட்ஸ் நமக்கு வருது. அப்படி ஒரு இது இருந்திருப்பாரா? சும்மா யாரோ ஒரு கதையா கற்பனை பண்ணிருக்கிறாங்களா? அது நெசமா இருக்க முடியுமாங்கிற மாதிரி அதுல கன்ஃபியூஷன் போயிருது. அதே மாதிரி இயேசுநாதர் எடுத்துக்கிறங்க. அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறு முழு அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இல்லை. ஏன்னா பைபிள்னு சொல்லி இப்ப வச்சு சொல்றது இயேசுநாதருடைய போதனை கிடையாது. இயேசுவே காலமெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்து இயேசுடைய மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவங்க நம்பிக்கை பிரகாரம் பிறகு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி சவுல்ங்கிற ஒரு ஆளு பவுல்னு தன்னை மாத்திக்கிட்டு அவர் உண்டாக்குனதுதான் அந்த ஏற்பாடுகள் புறாம பவுலிசம் தான். இது பவுல்ங்கிறது பாலுங்கிறாங்க இல்லையா? இந்த பாலுங்கிறவர் தான் சவுலா இருந்தார். அவர் கிறிஸ்துவுக்கு பயங்கர கிறிஸ்துவ கொள்கைக்கு பயங்கர எதிரியா இருந்தார். கிறிஸ்துவுக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது, நெருக்கமும் கிடையாது. அவர் தான் இதை உண்டாக்கிட்டு நினைஞ்சாரு. இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இந்த கிறிஸ்துவம் என்பதை நீங்க பைபிளுடைய புதிய ஏற்பாட்டை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதை இயேசு உண்டாக்கல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த பைபிள்லயே உங்களுக்கு தெரியும், நான் சவுலாகிய நான் பவுல் இதை சொல்கிறேன், இதை ரத்து செய்கிறேன், நியாய பிரமாணங்கள் தேவையில்லை என்று சொல்கிறேன், அப்படியே அவரே சொல்லுவார். கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அந்த செய்தி எல்லாம் காணலாம். அப்ப இவருடைய நிருபங்கள் நிறைய இருக்கு பிற்பகுதியில, அதுலயும் நீங்க இந்த செய்திகளை காணலாம். அப்ப அதுவும் ஒழுங்கானதா இல்ல. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களை கொண்டே இந்த குரான் வழங்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பிந்தி உள்ளவர்கள் இந்த குரானை யாரும் எழுதிக்கல, பைபிள் எழுதின மாதிரி அவங்களாகவே இந்த குரானை மக்கள்கிட்ட வச்சாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அன்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருஷ்ணன் செஞ்ச மாதிரியோ அல்லது இயேசு மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இல்லை. இயேசு என்ன பண்ணாரு? ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் கொடுண்டாரு.
இதை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? எல்லாரும் இப்படி படுத்த ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்? அப்ப கண்ணத்துல அறியறவன் அதிகமாயிட்டு போயிருவான். இந்த ரவுடித்தனம் பண்றவனுக்கு அதே பதிலடியை கொடுத்தா தான் நாளைக்கு நிறுத்துவான். இவருக்கு அரைஞ்சு பார்க்குவேன், இந்தாங்க எந்த கணத்தையும் கொடுங்க கொடுப்பாரா, இவரையும் போய் அறைவேன். சும்மாச்சு அறைவன், ஏன் அரைஞ்சா இன்னொரு எண்ணத்தை தருவான்ல, ஒவ்வொருத்தரையும் அரைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி வந்துடும். நபிகள் என்ன பண்ணாங்க, ஒரு கணத்துல அரைஞ்சாங்கன்னா திருப்பி அதே மாதிரி அறை. இதுதான் யதார்த்தம், இதான் இயற்கை, இதான் ஒவ்வொருவனும் உடனடியாக தீர்மானிக்கிற முடிவு. இப்படி திருப்பி அடிச்சிட்டோம்னு சொன்னா அவனுக்கு தெரியும் நம்ம யாரு கண்ணத்திலேயாவது அரைஞ்சா அவனும் திருப்பி அடிக்குவான் நம்மள. இப்ப அறைய மாட்டான், ஒழுங்கா நடந்துகிட்டு இருப்பான். அடிச்சா அடி, அடிக்கிற சும்மா ஒம்புக்கு போவாத. இதுதான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிறைய இருக்கு. இப்ப இயேசு சொன்னதைப்படி நீங்க வாழ்ந்து உங்களால உலகத்துல காட்ட முடியுமா? உங்களுடைய ஒரு சரி சொல்றது கேட்க அழகா இருக்கும், சில விஷயங்கள் இருக்காங்க நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது. அழகுன்னு சொல்லுவோம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டி அது அழகே கிடையாது. மேடையில ஏறிக்கிட்டு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு கண்ணத்தை அடைந்தால் இன்னொரு கண்ணத்தையும் கொடுத்து விடுன்னு சொன்னார். கேட்கறதுக்கு அழகா இருக்குது. ஒரே ஒருவன் இதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா? உங்களுடைய ஒரு ஜான் சொத்தை உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டாரு, உங்க தம்பி எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஜான் எடுத்துக்கொண்டாயா, இன்னொரு ஜானையும் எடுத்துக்கொள், இப்படி யாரா கொடுப்பீங்களா? இது முடியுமா? எவனாச்சும் கொடுப்பானா? இது சாத்தியமே படாது, எவனும் செய்ய மாட்டான். ஒருத்தனாலும் பின்பற்ற முடியாத ஒரு நெறிய நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அவரை புகழ்றதுக்கு வேண்டாம் உதவிக்கிட்டு இருக்குமே தவிர வாழ்க்கையில ஒரே ஒருத்தனாவது இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரே ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். அதாவது அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் நீ இந்த உன்னையும் சேர்த்து எடுத்துட்டு போன்னு சொல்லணும். இதை என்கிட்ட பறிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னா இதை மட்டும் பறிக்கிற, இதையும் சேர்த்துட்டு போன்னு கொடுக்கணும். இப்படி எவனா நடப்பானா? ஒருத்தர் நடக்குவா. நாங்க பெரிய சாமியாரா இருந்தா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். ஐயா என் பணம் கலவாண்டா, பேனாக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், 10 ரூபாய் கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப என்ன இதுல விளங்குது? இயற்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை காட்டல. நபிகள் நாயகன் சொன்னாங்களே அதான் இயற்கையா இருக்குது. 3 வழிமுறையில எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையா நீங்களும் நானும் என்ன செய்வோமோ, நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி முடிவு செய்யுமோ, நம்ம பகுத்தறிவு எந்த மாதிரி தீர்ப்பளிக்குமோ அதை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல உதாரணத்துக்கு 1-2 சொல்லி இருக்கிறேன். இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் 3 போதனைகள் இருக்கு. அதை வழங்கிக்க வேண்டியதான்.